சார், ஐயா வந்தவொடனே வணக்கம் சொல்லுங்க. இங்கே யார் எது கேட்டாலும் நீங்கள் வாயே திறக்காதீங்க. நான் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்க. புரியுதுங்களா? சரிங்க சார். நான் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையா? சார், இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், உங்கள் பேங்க் பிரான்ச் மேலே கேஸ் போட்டிருக்காரு. அவர்னா அவ்வளோ பெரிய கஸ்டமரா? அட நீங்க வேற, கோடி கோடியா பணம் போடுற கஸ்டமர் கூட என்கிட்ட நல்லா பேசுறான். இவன் சின்ன கஸ்டமரு. நீங்க பேசி பார்த்தீங்களா அவர்கிட்ட? எதுக்கும் ஒத்து போக மாட்டாங்க. சார், நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. அது அவன் பாருங்க, அவன் தாங்க. பள்ளிக்கு பனியன் போட்ட மாதிரி இருக்கான். இவனை உங்கள்கிட்ட பிரச்சனை பண்றான். ஆமா, நான் பார்த்து பேசிட்டு வரேன். வணக்கம் வக்கீல் சார். சொல்லுங்க ராஜி. நாங்க சார், இங்க என்ன கேஸ்? பேங்க் கேஸ் ராஜி. பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. அவர் மேல கேஸ் குத்துறாரு. அவர் வந்திருக்கிறாரா? இந்த ஓனா மாதிரி போறாரு பாரு, அவரு தான். ஐயோ, அவரா? அவரு தான். ஏன் இப்படி பதற? டீ கேஷன் சரியில்லைன்னு இப்பதான் டீ கடையில சண்டை போட்டு இருந்தாரு. ஓ, அவர் குடிச்ச டீ சரியில்லைன்னு சண்டை போட்டு இருந்தாரா? அவர் குடிச்ச டீக்காக மட்டும் இல்ல, கீழே குடிச்சவங்களோட டீ எதுவுமே சரியில்லைன்னு சண்டை போட்டாரு. ஓ, பொதுநல விரும்பியா? ஆமா ஆமா. வாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், வங்கியினுடைய சட்ட திட்டங்கள் திருத்த வேண்டும் என்று சொல்லி இவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ராஜி, அந்த கேஸ் கார்டு எடுத்து கொடுப்பா. ஜட்ஜு வந்தா எனக்கு எடுத்து கொடுக்க தெரியும். நீ கம்முன்னு உன் வேலையை பாரு. யோ ராஜு, ஐயா வந்தாரியா? ஐயா வந்துட்டாரா? எந்த கட்டுன்னு பார்த்து நிக்கிறேன். எப்படி சமாளிக்கிறாம தூங்கிட்டு? ஐயா தாங்கய்யா. வங்கி சட்டத்திட்டலாம் மாத்தின வழக்கு தொடர்ந்துருக்கீங்களா? வணக்கம் ஐயா. நான் சட்டத்திட்டங்களை எதுவும் மாற்ற சொல்ல ஐயா. எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னங்க ஐயா. ஆமா, அவர் எல்லாம் கேட்பாரு. நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துன்னு உட்காந்துருக்கணும். சார், இது கோர்ட்டு சார், இப்பெல்லாம் பேசக்கூடாது. பின்ன நாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்றாரு அவரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ஆல். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஐயா, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு 500 ரூபாய் பிடிச்சிருக்காங்க ஐயா. மினிமம் பேலன்ஸ்னா காசு பிடிப்போம் தான். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் சும்மா இருக்க. ஏடிஎம்ல பணம் எடுத்ததுக்கு பிடிச்சிருக்காங்க, செக் பவுன்ஸ் ஆனதுக்கு பிடிச்சிருக்காங்க, எஸ்எம்எஸ்க்கு வேற பணம் பிடிக்கிறாங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் பணம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஐயா. வங்கி நடத்தம்னா ஐயா பணம் பிடிச்சுதான் ஆகணும். எவ்வளவுத்துக்குமா பணம் பிடிக்கிறாங்க? ஐயா, வங்கி அப்போதுலேருந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இவ்வளவா பிடிச்சாங்க? அப்ப லெஜர்ல எழுதினாங்க ஐயா. இப்ப மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது. அப்பவே அவ்வளவு பணம் பிடிக்கல. இப்ப எடுத்ததுக்கெல்லாம் பணம் பிடிக்கிறாங்கய்யா. ஏங்க, அவர் சொல்ற அத்தனைக்குமா நீங்க பணம் பிடிக்கிறீங்க? அந்த ஆள் போய் சொல்றான். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்குலாம் எதுவும் பிடிக்கிறது இல்ல. இவர் தவறா சொல்றாரு யுவரானர். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுலாம் எந்த வங்கியும் பணம் பிடிக்கிறது இல்ல. வக்கீலே ஐயா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க. தவறான தகவல் நான் எதுவும் பதிவு பண்ணலைங்கய்யா. ஏடிஎம்ல போய் 5 தடவை பணமோ இல்ல பேலன்ஸோ எது எடுத்தாலுமே அது வரைக்கும் விட்டுறாங்க. 6ஆவது தடவையா எடுத்தீங்கன்னா பணம் எடுத்தால் இவ்வளவு கமிஷன் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அப்படியா? அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்க 21 ரூபாய் பேங்குக்கு தரணும். யோ, என்னையா சொல்றான்? எது 21 ரூபா பிடிக்கிறீங்களாங்க? 6ஆவது தடவையா ஏடிஎம் யூஸ் பண்ணா எடுப்போம், 5 தடவை யூஸ் பண்ணா எடுக்க மாட்டோம். அப்பவே கேட்டேன்ல, எதுவும் பிடிக்க மாட்டேங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, செக் பவுன்ஸ் ஆனா அது கூட பிடிக்கிறாங்கய்யா. செக் எனக்கு ஒருத்தன் தரான், இதுல பேங்க்ல போட்டுக்கான்ட்டு. அவன் பேலன்ஸ் வச்சிருக்கானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க டெபாசிட் பண்றோம். அவன் பேலன்ஸ் வைக்கலன்றதுக்காக எங்ககிட்ட கமிஷன் பிடிக்கிறாங்கய்யா. காசோலை பரிமாற்றம் நாங்க பாக்குறோம்ல சார். எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார், நான் பேசுறேன். மிஸ்டர் ராமன், காசோலை பரிமாற்றத்துக்காக தான் அவங்க பணத்தை பிடிக்கிறாங்க. செக் லீஃப்னா 500 டன்னா இருக்கு. கண்டெய்னர்ல வச்சு தூக்கிட்டு போனோம் சார், கூலி கொடுங்க சார் கேட்கறதுக்கு. அதெல்லாம் தெரியாது, ரூல்ஸ் அப்படிதான். ரூல்ஸா இருக்கட்டும். இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறாங்கல்ல, மாசம் மாசம் பிடிக்கிறாங்களா, அது என்ன கணக்கு? யோ, எஸ்எம்எஸ்க்கு ஏதோ பணத்தை பிடிக்கிறீங்களாமையா? எவ்வளவு பிடிக்கிறீங்க? ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 ரூபாய் தான் பிடிக்கிறான். ஏங்க, 5 ரூபா தான் பிடிக்கிறாங்களா? 1000 5 ரூபாய் எவ்வளோ? 1000 5 ரூபா 5000 ரூபா. 5000 ரூபாய் பிடிக்கிறாங்க. யோ, 5000 ரூபா பிடிக்கிறீங்களாமே? அவர் போய் சொல்றாருங்க. 5000 இல்ல, 5 ரூபாய் தான் பிடிக்கிறான். ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் கிடையாது. என்ன இங்கே அங்கே ஓடிக்கிறீங்க? ஐயா மன்னிச்சிருங்கய்யா. ஏங்க, 5 ரூபா தான் பிடிக்கிறாங்களாம். அந்த பேங்க்ல 1000 கஸ்டமர் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தா 5000 ரூபாய் வருது இல்ல? ஆமாங்க, எல்லாருக்கும் சேர்த்தா வருந்தான். ஆனா ஒருத்தருக்கு 5 ரூபா தானே பிடிக்கிறாங்க. எஸ்எம்எஸ்க்கு
5 ரூபான்றது கரெக்டா? ஏங்க உங்களுக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு நெட்டு தேவைப்படாது, அதுக்கெல்லாம் யாருங்க காசு தருது? நீங்க தான் தரணும். எந்த நெட்வொர்க் 5000 ரூபாய்க்கு மாதம் வாங்குறான்? 600 ரூபாய்க்கு விட்டாவே அன்லிமிட்டெட். 5000 ரூபாய் வாங்கி நெட்டுக்காரன் பேர் சொல்லி பேங்க் சம்பாதிக்குங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஓ, இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா பேங்க்ல? இது மட்டும் இல்லை, மீதி சொல்கிறேன். ஐயா, செக் லீஃபு இவ்வளோண்டு தான் இருக்கும். ஒரு லீஃப் எவ்வளோன்னு கேளுங்க. அவர் சொன்னது என்ன விலை? 10 வாங்கினா 4 ரூபாய்யா, 25 வாங்கினா 3 ரூபாய். ஆமாங்கய்யா. ஐயா, அதில் 100 ரூபாய் எடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் எடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் எடுத்தாலும் சரி, ஒரு லீஃபுக்கு 3 ரூபா. இப்படி ஒரு கமிஷன் சம்பாதிக்கிறாங்க. என்னன்னு இதெல்லாம் நோண்டி எடுத்துன்னு வந்தான்? பேங்க்காரனை விட இவன் தெளிவா பேசுறான். அது இருக்கட்டும் ஐயா. பேங்க்ல என் பணத்தை நான் போய் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் எடுக்கலான்னு கேளுங்கய்யா. ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் பணத்தை எடுக்கலாம்? அவர் எஸ்பி அக்கௌண்ட்யா, கேஷா 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். இந்த ஆள் பணத்தை எவ்வளோ எடுக்கலான்னு அந்த ஆள் சொல்கிறான். என் பணம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்கணும்னா நான் என்ன பண்ணேன்னு அவரை கேளுங்களேன். அந்த ஆளை கேட்க சொல்றீங்க, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வேற எதனா சொல்லுவீங்க, அதுக்கு நீங்களே சொல்லிடுங்களேன். சொல்ற வக்கீல் சார், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் வேணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் நான் எதுக்காக எடுக்கிறேன், என்ன செலவு பண்ண போறேன், இவ்வளவு கணக்கும் கொடுக்கணுமா? என் பொண்டாட்டிக்கிட்டே நான் கணக்கு சொல்ல மாட்டேன், மேனேஜர் கிட்டே ஏன் கணக்கு சொல்லணும்? சரிங்க, சொல்லிட்டு தான் வாங்கிக்கிங்களேன். அதுல இப்ப என்ன குறைஞ்சிட போறீங்க? என் பணத்தை நான் செலவு பண்றதுக்கு அவர்கிட்ட ஏன் சொல்லணும்? லோன் கேட்டாதான் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லுங்க, நியாயம். என் சொந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நான் எதுக்குங்க சொல்லணும்? இந்த மாதிரி ரூல்ஸ் எதுனா இருக்கா? ஆமாங்க, எல்லாரும் ஒரே நாள்ல பணம் எடுத்துட்டா நாங்க எங்க போறது? ஏங்க எல்லா அக்கௌண்ட் ஹோல்டரும் ஒரே நேரத்துல பணம் எடுத்துட்டா பேங்க் என்னங்க ஆகுது? கரெக்ட். நாங்க வச்சிருந்தா என்ன இன்ட்ரெஸ்ட் தருவீங்க? ஒரு நிமிஷம் போயிட்டு வாங்க. அது இல்ல சார், அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரீங்க? 2.9% இருந்து 4% வட்டி தரோம். இருங்க, அது சொல்லிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு டீட்டெயில் கேட்டு வாங்க. ஆர்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ், எஃப்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கேளுங்க. அவர் சொல்றது புரியுதா? அதையும் சொல்லிடு. புரியுதுங்க, 2த்துக்கும் 3ல இருந்து 6.25% தரோம். ஓகே சார், வேற எதனா கேட்கணுங்களா? ஆமாம்மா, லாக்கருக்கு எவ்வளோ வாங்குறாங்க கேளுங்க. இப்போ இவர் சொல்றது எவ்வளவு வாங்குறீங்க? வருஷத்துக்கு 2,500ல இருந்து 20,000 வரையிலும் வாங்குறோம், லாக்கர் சைஸை பொறுத்து. கேட்டுக்கினீங்களா? அவர் கேட்க இருக்கட்டும், நீ தெளிவாக கேட்டுக்கோ. ராஜி, கொஞ்ச நேரம் சும்மா ராஜி. சார் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அப்போ லாக்கர் மூலியமா துட்டு சம்பாதிக்கிறீங்க, எஸ்எம்எஸ் மூலியமா சம்பாதிக்கிறீங்க, பவுன்ஸ் ஆனா சம்பாதிக்கிறீங்க, ஏடிஎம்ல சம்பாதிக்கிறீங்க. எல்லா வருமானத்தையும் பார்த்துட்டு நாங்க பணம் வச்சா ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. அது எஃப்டியா இருந்தாலும் சரி, ஆர்டியா இருந்தாலும் சரி, எஸ்பி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கம்மியாக கொடுப்பீங்க. இவ்வளோ சம்பாதிச்சு பத்தாதுன்னு எல்லா கேள்வியும் கேட்பீங்க உள்ள வந்தா. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் லெட்ஜர் புரட்டி எழுதுவாங்க, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்க. பாதி வேலை ஏடிஎம்லேயே கேஷ் ட்ராப் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஸ்கேன் பண்ணி டீ குடிச்சா கூட அங்கேயே செலவு பண்ணிடுறாங்க. ஆப் மூலிமா ஒருத்தருக்கு பணம்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஆஃபீஸில் இவங்க என்ன கிழிக்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கு பெனால்ட்டி, இதுக்கு பெனால்ட்டி கேட்குறாங்களே. இவ்வளோ விஷயம் இருக்க, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளோ விஷயமா இருக்கு பேங்க்ல. சார் ஒரு நிமிஷம் சார், வேற எதுக்கெல்லாம் சார் கஸ்டமர் கிட்ட காசு வாங்குறீங்க? ஆரம்பத்துல எதுவுமே வாங்கல நீங்க, இப்போ ஒவ்வொன்றுக்கு தான் வாங்குறேன்னு ஒத்துக்கிறீங்க. இன்னும் வேற எதுக்கெல்லாம் வாங்குறீங்க சொல்லி தொலைங்க சார். என் பேங்க் அக்கௌண்ட் இனிமே தான் போய் பார்க்கணும், எதுக்கு தான் பூச்சிருக்காங்கன்னு. ஐயா அவசரப்படாதீங்க, இன்னும் டீட்டெயிலாக கேட்ட அப்புறம் போய் பாருங்க. நமக்கு லோன் தராங்க இல்லைங்கயா, அது எத்தனை பர்சன்ட்டுக்கு தராங்கன்னு கேளுங்க. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கல்ல, நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தராங்க. நம்ம பணம் கேட்டோம்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க தெரியுங்களா? அதை கேளுங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் விட்டோம். நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, நான் வாங்கினோ இல்லையோ விட்டுருங்க. விவசாயி கடன், நாட்டின் முதுகெலும்பு விவசாயி, அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி தராங்க கேளுங்க. வருங்காலம் இளைஞர்கள் கையில். அந்த இளைஞர்களுக்கு படிக்க லோன் தராங்க, எவ்வளோ பர்சன்ட் கேளுங்க. ஐயா, இது ரெண்டும் நாட்டுக்கு முக்கியமானது, அதுக்கு எவ்வளோ வட்டின்னு கேளுங்கய்யா. பேங்க்ல இருக்கிற மொத்த விஷயத்தையும் பிரிச்சு மேய்ச்சிட்டான் பொழுது. அவர் கேட்ட கேள்வி உங்க தரப்ப என்ன பதில் சொல்றீங்க? நான் எங்கேயா சொல்றது?
அவர் தான் புள்ளி உரமா எல்லாமே எடுத்து வந்திருக்காரு. நீங்களே சொல்லிடுங்க, விவசாய கடனுக்கு எவ்வளவு வட்டி வாங்குறீங்க, கல்வி கடனுக்கு எவ்வளவு வட்டி வாங்குறீங்கன்ட்டு. விவசாய கடனுக்கு 7லேருந்து 15% வட்டிக்கு தரோம். கல்வி கடனுக்கு 8லேருந்து 12% வட்டிக்கு தரோம். நீ சொல்லிட்ட, அவர் என்ன சொல்ல போறாரோ. கரெக்டா தான் சொன்னீங்க நீ. ஐயா, இப்போ இவர் சொல்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்சனல் லோன் வாங்குறீங்களோ இல்லையோன்னு சொன்னேன். ஒருவேளை வாங்க போனா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேளுங்க. இதில் சிபில் ஸ்கோரை பார்த்து 21% கிட்ட வாங்குறாங்க. என்ன ஐயா நியாயமாக இருக்கு? அவன் கஷ்டப்பட்டு பர்சனல் லோன் வாங்கி ஒன்றும் வீடு கட்டலாம், இல்லை அவன் தேவைக்காக வாங்கலாம். 21%. சரிங்கய்யா, இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்வாங்க. ப்ரூஃப் இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதையும் தரமாட்டாங்க. ஏங்க, ப்ரூஃப் இல்லாம உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு ஓடிட்டா மீதி பேருக்கு பேங்க் தானுங்க பதில் சொல்லணும். 20,000, 30,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஒரு தனி மனிதன் எடுத்துட்டு ஓடி போயிடுவோம். அதனால பேங்க்ல எல்லாருக்கும் பதில் சொல்லணும். 10,000 கோடி கொடுத்தீங்களே, ப்ரூஃப் வாங்கி தானே கொடுத்துருப்பீங்க, எடுத்துன்னு ஓடினாங்க, வித்து பணமாக்க வேண்டியதானே, எங்க ப்ரூஃப்? இவன் எதுக்கும் அசர மாட்டான். வக்கீல் சார், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? அவங்க பணத்தை எடுத்துட்டு போனாங்களே, அது நம்ம பேங்க் இல்ல. வாயை மூடுங்க. வக்கீல் சார், என்ன கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்க? இன்னொன்று அப்படியே கேளுங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குறாங்களா இல்லையா, எவ்வளோ வாங்குறாங்க கொஞ்சம் கேட்குறீங்களா? என்னது மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ன்றாரு? அது என்னது? அதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அது ஏடிஎம் கார்டுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரலாம் வாங்குவோம். இதுக்கும் வாங்குறீங்களா? இதை தவிர வேற எதுக்குன்னா வாங்குறீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எதுவும் வாங்கல. இதுக்கு மேல எதுவும் வாங்கலையா? கேஷ் ஹேண்டிலிங் சார்ஜ் 50 காசு, 75 காசு, 1 ரூபாய் வாங்குறீங்களா? அது என்ன? 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணோம். ஓகே, அதுக்கு மேலே போனால் பேன் கார்டு. டேக்ஸ் கட்டாதவங்க கூட பேன் கார்டு எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. 5 லட்சம் மேலே பண்ணால் ஒரு ரேட்டு, 10 லட்சம் மேலே பண்ணால் வித்ட்ரா பண்ணால் ஒரு ரேட்டு, 1 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு. என்னங்க, ஒன்றும் இல்லைன்ட்டு இன்னும் இவ்வளோ இருக்க? சார், இதுக்கப்புறம் எதுவுமே வாங்கல நீங்க, இப்ப வேற எதுக்கும் வாங்குறீங்கன்னு சொல்றாரு. ஆமாங்க, அவர் சொன்னதெல்லாம் வாங்குறோம். அப்ப பேங்க்ல நம்ம பணம் வச்சிருந்தா மொத்தமா எவ்வளவுதான் பணம் எடுக்கிறாங்க? எனக்கே தலை சுத்துது. இப்போ சொல்லுங்க, பேங்க்ல நாங்க பணம் வைத்திருந்தால் எது எதுக்கெல்லாம் கொடுப்பீங்க, எது எதுக்கெல்லாம் வாங்குறீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறீங்க, தெளிவா ஒரு தடவை ஐயா கிட்ட சொல்லுங்க. பேங்க்ல இவர் கேட்கும் போதே நம்ம சொல்லியிருக்கணும், இப்போ தேவையில்லாத மாட்டிக்கணும். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம பணத்தை போட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் பணத்தை பிடிக்கிறானுங்க. செக் பவுன்ஸ் ஆனா பணத்தை பிடிக்கிறாங்க. ஏடிஎம்ல பணம் எடுத்தாலும் பணத்தை பிடிக்கிறானுங்க. ஏடிஎம் கார்டை மெயின்டைன் பண்றதுக்கும் பணத்தை பிடிக்கிறானுங்க. கேஷ் ஹேண்டில் பண்றதுக்கு கூட பணத்தை பிடிக்கிறானுங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேல பணத்தை எடுத்தா பணத்தை பிடிக்கிறாங்க. எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கும் பணத்தை பிடிக்கிறானுங்க. எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரு. இனிமே பேங்க்குக்கு வரவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்களோ? இப்படிலாம் பல விதமா நம்ம பணம் போறதுனால பேங்க் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சா ஐடி ரைடு வருவாங்களே. ஐயா, நான் மட்டும் இல்லை ஐயா, என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பணம் பாதுகாப்பாக இருக்கும், வட்டி வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் போகிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே பாதிப்பு ஐயா. நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் ஐயா. பேங்கை பற்றி நல்ல தெளிவாக சொன்னார். பேங்க்ன்றது பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கு தான் போடுறாங்க. ஆனால் பேங்க்கில் மக்களுக்கு இவ்வளோ இழப்பு இருக்குதுன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. இதை பரிசீலனை செய்ய மேலிடத்துக்கு பரிந்துரைக்கிறேன். சார், நீங்க சொன்னதை பார்க்கும்போது உங்க தரப்பு தான் நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கே தெரியுது இதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. அப்போ எல்லாரும் ஏமாந்து தான் இருக்க மாட்டேங்குது. ஒரு சராசரி மனுஷனா எனக்கு இந்த பாதிப்பு இருக்கு. ஒரு பேங்க் மேனேஜரா இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல.